ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷிவாங் நீஷோட ட்ரெஸ்ல ஒயினை கொட்டி விட்டுருந்தான். அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல நீஷு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தொடச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா அப்பயும் ஷிவாங் கோவத்துல தான் இருக்கான். சாரிடா, உன் கல்யாணத்துல சின்ன பிரச்சனை பண்ணிட்டேன், அதுக்கு பதிலா 3 கிளாஸ் ஒயினை நான் தண்டனையா குடிக்கிறேன் அப்படின்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு ஷிவாங் அடுத்தடுத்து கிளாஸ் ஃபில் பண்ணி ஒயினை குடிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்க மத்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க ரோரோல இருந்து. ஆனா இது லின்யூக்கு மட்டும் கொஞ்சம் காமெடியா இருக்கு. என்ன காமெடி அப்படிங்கிற மாதிரி நக்கலா சிரிச்சு பாத்துட்டு இருக்கான். நீஷுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பாக்குறா. லின்யூ நேரா நம்ம ஷிவாங்க பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இன்னும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறா. வாஷ்ரூம்க்கு போயிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு சரி ஓகே, இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம், எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, கிளம்பி போலாம் அப்படின்னு நீஷு வந்துட்டு இருக்கா. ஷிவாங் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீஷு, உன் போன் நம்பர் என்ன? உன் ட்ரெஸ் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், அதுக்கான காசை அனுப்பிடுறேன் அப்படின்னு ஷிவாங் சொல்லிட்டு இருக்கான், அதுவும் கோவத்தோட. நீஷு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளே அழுகிற நிலைமையில தான் இருக்கா. ஷிவாங் இன்னும் கோவப்படுறத பாத்துட்டு அவ இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுறா. என்ன ஏன் இன்னும் அதே மாதிரியே பாத்துட்டு இருக்க நீஷு? இன்னும் என்ன முழுசா மறக்கலையா? இல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீஷு ஷாக் ஆயிடுறா. ஷிவாங், என்ன பேசிட்டு இருக்க? ரோரோ என்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணது இப்பதான் நீ பார்த்தல. அவ என்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்டிருந்தா, அதுக்கு பதில நான் அவகிட்ட சொல்லவே இல்ல. அது என்னன்னா, உன் மேல இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருந்தா. நீ போய் அவகிட்ட சொல்லிடு, உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இப்ப கிடையாது, அதனால பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லு. அவ என்ன பார்த்து பயப்பட வேண்டான்னு சொல்லு அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. ஷிவாங் அழுற மாதிரி நின்னுட்டு, ஓ என் தோல்ல இருந்து ஒரு வெயிட்டே போன மாதிரி இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் நீஷு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு ஈஸியா ஒரு ப்ராமிஸ ஒருத்தங்க மறப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீஷு யோசிச்சு பாக்குறா. ப்ரப்போஸ் பண்ணும்போது எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கும் லவ் வரும்ல, அதுவரை நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நீஷு சொல்லி இருந்திருக்கா. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் மாறதானே செய்யும், நானும் மனுஷி தான், அதனால தான் எனக்கும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஆமால, எல்லாரும் மனுஷங்க தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு மறுபடியும் ஷிவாங் சொல்றான். உன் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஷிவாங் நீஷுவை பார்த்து சொல்ல, அதே மாதிரிதான் உன் ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்குன்னு நீஷு சொல்றா. ஷிவாங் அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்பிடுறான். நீஷுக்கு இது ரொம்ப என்கவுண்டரே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அழுக தாங்க முடியல அவளுக்கு. அப்படியே அந்த இடத்துலயே உட்காந்து கதறி ஆள ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கு. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம லின்யூ வந்துடுறான். அவளை தாங்கி பிடிக்கிறான். போதும் எந்திரி அப்படின்னு. நீஷு அழுறத பார்க்க அவனுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. என்னது என் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கு அப்படின்னு நீஷுவை பார்த்து கேட்கிறான். இல்ல அது அப்படின்னு நீஷு தயங்கி பேச ஆரம்பிக்கிறா. நீஷுவோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு கையை கொண்டு பக்கத்துல வந்துடுறான். லின்யூ வேற பயங்கர கோவமா இருக்கான். தொடாம அவன் பாட்டுக்கு அமைதியா நின்னு பார்த்துட்டு, நீஷு இது சரியான நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, இந்த இடத்துக்கு நான் உன்னை பாக்குறதுக்கு வரணுமா இல்ல ஹால்லயே உட்காந்துருக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா நீ அழறத பார்த்ததுமே இதை விட ஒரு பெட்டர் டைம் கிடைக்கும்னு எனக்கு தோணவே இல்ல என் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு. இதுவரை என்ன யார்கிட்டையும் போய் என் காதல கன்ஃபஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. இந்த மொமெண்ட் நான் சீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி தப்பா நினைக்காத. இதுக்கும் மேல ரொம்ப அப்பாவி மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாத. நான் என்ன ஃபீல் பண்றேன்னு உனக்கு புரியுது இல்ல அப்படின்னு அவகிட்ட மனசை விட்டு லின்யூ எல்லாத்தையுமே சொல்லிடுறான். எனக்கு இது சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு, கிட்டத்தட்ட 30 வயசு ஆக போகுது, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத நானே என்கிட்ட சொல்லிக்கிட்டேன். ஆனா அப்பயும் இங்க கிளம்பி வந்துட்டேன் பாத்தியா, உன்கிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்க. நீஷு கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. அது வந்து அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இத பாரு, நீ அழகழகா ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்க, இதெல்லாம் போடாம வச்சு என்ன பண்ண போற? ட்ரெஸ் ஈரமாயிடுச்சுல, போய் புது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு ட்ரெஸ்ஸை கார்ல இருந்து கொண்டு வந்து லின்யூ அவ கையில கொடுத்துடுறான். நீஷு அங்க இருந்து உள்ள போறா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றா. வேகமா லின்யூவோட சேர்ந்து 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. நாங்க கிளம்புறோம் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள கிளம்புறீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ணுகிட்டே நீஷு போயிட்டு, நான் கிளம்புறேன்டி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல ஷிவாங் வரான். அவனை திரும்பி கூட பார்க்காம அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. லின்யூ வெளியே வந்து பாத்துட்டே இருக்கான். நான் ப்ரொபோஸ் பண்ணது அவ்வளவு தப்பு போல, வாயடைக்க வச்சுட்டேன் போல அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். நீஷு சாரி அப்படின்னு சொல்றா. லின்யூ பாக்குறான். சாரி எல்லாம் சொல்லி டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டாம், உன்னை அந்த அளவுக்குலாம் எனக்கு பிடிக்கலன்னு டைரக்டா சொன்னாலே ஓகே, எனக்கு அது போதும் அப்படின்னு லின்யூ சொல்றான். இல்ல பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல, எனக்கு ஒருத்தனை ரொம்ப நாளா பிடிச்சிருந்தது, நீ பார்த்தல, இப்பதான் அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டு இருக்கேன். ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னா முழுசா அவங்க கிட்ட கமிட் ஆகணும்ல, இப்ப நான் இருக்கிற மனநிலைமையில அப்படின்னால ஆக முடியாது அப்படின்னு நீஷு சொல்றா. நீ சொல்றது கரெக்ட் தான், இன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணது ஒரு வேகத்துல பண்ணிட்டேன், அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு கூட நினைக்கிறேன். நீ என்ன ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்ப என்ன அவாய்ட் பண்ண போறியா என்ன? லைட்டா எனக்கு மானம் போன மாதிரிதான் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வா நான் முதல்ல உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு நீஷுவை கூப்பிடுறான். இல்ல வேணாம், நான் அம்மாவை பாக்கிறதுக்கு போகணும், நான் கேப் புடிச்சுக்கிறேன், வேண்டாம் அப்படின்னு நீஷு லின்யூவை அவாய்ட் பண்றா. இனிமே இந்த அளவுக்கு அவாய்ட் தான் பண்ண போறியா? நமக்கு ஆபீஸ்ல போய் பாத்துக்க தானே போறோம் அப்படின்னு லின்யூ கேட்டுட்டு இருக்கான். இல்ல அதுக்கு சொல்லல, ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்னு
கேக்குறேன் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பரவாயில்ல, நீ இப்படி அவாய்ட் பண்ணும் அப்படி முடிவு பண்ணிட்டேன்னா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராப் கூட என்ன பண்ண விட மாட்ற. அந்த அளவுக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, அந்த அளவுக்கு நான் கடமைப்பட்டிருக்க மாதிரி ஒன்னு ஃபீல் பண்ண வச்சுட்டேன் போல, அதனால அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவன் மேலேயும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, பரவாயில்ல, யார் வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணு அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். நீஷுவே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. இன்னொரு பக்கம் ஷுவாங் ரோரோ 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஷுவாங் பாக்குறான், நீ வந்து கிளம்புறது தான் கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு, நான் அதை பார்க்க போறேன் அப்படின்னு பாதியிலே விட்டு கிளம்புறான். ரோரோ பாத்துட்டு இருக்கா. ஷுவாங் உனக்கு இன்னும் என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்ல. இப்ப பார்த்தல அவ பாய் ஃப்ரெண்டோட ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. ஆனா நீ எதுக்காக மாறி மாறி பழைய கதையவே போட்டு குழப்பிட்டு இருக்க? வெளியே வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு புது ஆளுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரியலான ஃபீல் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு மேல என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி நீ ஏன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உனக்கும் எனக்கும் நடுவுல இனிமே எந்த சம்மதமும் கிடையாது, ப்ளீஸ் இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஷுவாங் சொல்லிடுறான். ஈஷு மேல உனக்கு இருக்கிற கோவத்தை அவ மேல காட்ட முடியல, அதனால என்கிட்ட வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு ரோரோ கேக்குறா. நம்ம 2 பேருக்குள்ளதான் இப்ப பேசிட்டு இருக்கோம், ஆனா நீ தான் மறுபடியும் நீஷுவை இழுக்கிற. உனக்கும் நீஷுக்கும் நடுவுல என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு, எதுக்காக நீ அவகிட்ட சாரி கேட்ட, அதை என்கிட்ட இப்ப சொல்லு அப்படின்னு ஷுவாங் கேக்குறான். ரோரோ கொஞ்சமும் யோசிக்காம உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுக்காக எனக்கும் அவனுக்கும் ஒண்ணும் இல்ல, நான் தான் சொன்னேன், அதுக்கப்புறமா அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, அதெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க. உடனே இதை பார்த்துட்டு ஷுவாங் சொல்லிட்டு இருக்கான், என் மேல உனக்கு எப்பவுமே பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்ததே இல்ல போல, உனக்கு நீஷு ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுன்னு தோணிட்டு இருக்கு, அதனால அவளை எதுலயாவது பீட் பண்ணணும்னு நீ நினைச்சிருக்க, அதுக்கு நீ என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க, அவ்வளவுதான். நான் உனக்கு கிடைச்சிட்டதால அவ லோவா ஃபீல் பண்ணுவால, அதனால உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு, இதுல எப்பவுமே என்ன சம்மந்தப்படுத்தி நீ அதான் பாத்திருக்க அப்படின்னு ஷுவாங் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் நீ போயிருக்க, அதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்ல, நீஷு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அந்த வார்த்தை உன் வாயில இருந்து வருது, ஏன் அப்படின்னு கேட்க, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல, ஆனா அப்ப அதை சொல்லணும்னு தோணுச்சு, உன்னோட வார்த்தையை நான் எப்பவுமே நம்பியிருக்கேன், ரோரோனி அந்த நம்பிக்கையெல்லாம் வீணாக்கிட்ட அப்படின்னு ஷுவாங் சொல்றான். கொஞ்சம் பிளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஷுவாங் கிட்ட ரோரோ தான் வந்துட்டு நீஷு இருக்கால, அவ மட்டும் தான் ரூம்ல இருந்தா, ரூம்ல இருந்துட்டு எனக்கு போன் வந்ததை சொல்லவே இல்ல, அநியாயம் பண்ணிருக்கான்னு சொல்ல, அப்படிலாம் இருக்காது, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு ஷுவாங் அப்பயே பேசியிருக்கான், அவ மட்டும் தான் காரணம், அவ மட்டும் தான் ரூம்ல இருந்தா எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்ப கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாம நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அந்த எண்ணம் கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோரோ அப்பவே திட்டிருக்கா. நான் நாளைக்கு அவளை பப்ளிக்கா வச்சுட்டு எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்க போறேன், நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு இவனை ஃபோர்ஸ் பண்ணிருக்கா. அந்த சம்பவத்தால தானே நீஷுக்கும் நம்ம ஷுவாங்குக்கும் நடுவுல பெரிய கேப்பே விழுந்தது, அதை பிளான் பண்ணி தான் ரோரோ பண்ணிருப்பா போல. அது மட்டும் இல்லாம ஷுவாங்கோட தம்பி கிட்டே ஏத்தி விட்டுருக்கா, இந்த மாதிரி அந்த பொண்ணு லவ் பண்றா, அதெல்லாம் சரிப்பட்டு வரும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அண்ணா நீ இந்த பொண்ணை லவ் பண்றியா என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு இவன் வேற ஃபோர்ஸ் பண்ணிட்டு பின்னாடியே கேட்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு தடவை ஷுவாங்கி கிட்ட அவன் தம்பி சொல்லிட்டு இருக்கான், அண்ணா இங்க பாரு, நீஷு உனக்கு காசு கொடுத்தாங்கல்ல, அந்த விஷயத்தை பத்தி அவ பெருமையா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காளாம், உங்க அம்மாக்கு நான் தான் ஆபரேஷனுக்கு காசு கொடுத்தேன், அதனால கண்டிப்பா அவன் ஏன் கூட தான் சேர போறான் அப்படின்னு. அதனால நீ ஒண்ணு பண்ணுனா, ரோரோ இருக்கால, அவகிட்ட காசு வாங்கிட்டு அந்த காசை நீ அவங்க கிட்ட கொடுத்துரு, சோ நீ நீஷுக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டாம் பாரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இவங்க பேசினதெல்லாம் நம்பி இதெல்லாம் நிஜம் நினைச்சிட்டு தான் ஷுவாங் இங்க அவங்க அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு அதை போயிட்டு நம்ம நீஷு கிட்ட கொடுத்திருக்கான், அவளுக்கு கடமைப்பட்டிருக்க கூடாது, தனியா தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா ரோரோ இது எல்லாமே பொய்யா சொல்லி நல்லா ஏமாத்திருக்கா. இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு ஷுவாங் பயங்கரமா அப்செட் ஆயிட்டு அங்கிருந்து சோகமா கிளம்பி வந்துட்டு இருக்கான். எல்லாமே அவனுக்கு இருட்டா தெரியுது. கொற்ற பணியில அவன் படுக்க வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம நீஷு புது உலகத்துக்குள்ள பூந்துடுறா. லினியோட ஞாபகம் மறுபடியும் அவளுக்கு வந்துட்டே இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு லினியோ பத்தி யோசிக்காம இருக்க முடியாதா அப்படின்னு வேகமா வெளியே வரா. அங்க அவங்க அம்மாவை பாக்கிறதுக்கு ஒரு ஆன்டி ஒருத்தங்க வந்திருக்காங்க. நீஷு நல்லா இருக்கியா, வா சாப்பிடு, முதல்ல இங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடு, உன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீஷுவும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த ஆன்டி கேக்குறாங்க, பொண்ணு பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கா, பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்காங்களா இல்லையா, யாரையாவது நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யோசிச்சிருக்கியா இல்லையான்னு கேட்க, என் பொண்ணு சின்ன பொண்ணாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன், வேலைக்கே போயிட்டா, அதை பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. யோசிக்கலையா, இங்க பாருமா நீஷு, நல்ல பொறுமையா செலக்ட் பண்ணணும், புரியுதா அப்படின்னு சொல்ல நீஷுக்கு நேரா லின்யூ ஞாபகம் வந்துருது. பார்த்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. உன் பாட்டி வீட்டுக்கும் நீ போக வேண்டிய நாள் வந்துருச்சு, போயிட்டு வந்துரு அப்படின்னு நீஷு கிட்ட அவங்க அம்மா பாட்டி தாத்தாக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவள அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. நீஷு டிரைவ் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்ப ஆன்டி கேக்குறாங்க, இன்னும் அவன் மாமியார் வீட்டுக்குலாம் அவளை அனுப்பிட்டு இருக்க, டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட இவ்வளவு பாசமா அனுப்புறியே அப்படின்னு. அவங்க அம்மா சொல்றாங்க, நீஷுவை அவங்க பாட்டியும் தாத்தாவும் தான் கம்ப்ளீட்டா வளர்த்தாங்க, அவங்க கூட அவளுக்கு எப்பயுமே வந்து கேப் வந்துடவே கூடாது, அதான் அனுப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீஷு பாட்டியை பாக்குறதுக்கு போறா. பயங்கர ஹாப்பியா கட்டி பிடிச்சுக்கிறாங்க பாட்டி. தாத்தா கிட்ட சொன்ன பாட்டி நான் வரேன்னு, தாத்தா அவங்க கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்டுட்டே நேரா உள்ள போயிட்டு இருக்கா. பாட்டி அவளை கூட்டிட்டு, இங்க பாரு ப்ராக்கோலி நிறைய சூப்பரா வளர்ந்துருக்கு, அதை உனக்கு காட்டுறதுக்காக கூட்டு போறேன், கொஞ்சம் போய் பறிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சமைக்கலாம் வா அப்படின்னு பாட்டி கூட்டு போறாங்க.
வர வழியில யாரையோ பார்த்து பாட்டி திட்டிட்டே இருக்காங்க. இவங்க நிஷுவோட அப்பா இருக்கார்ல, ஒரு லேடி கூட புதுசா சுத்திட்டு இருக்காருன்னு கூட கேள்விப்பட்டோம்ல. இந்த லேடியோட அப்பா தான் அங்க நிக்கிறாராம். அவன் கிடக்குறான் உருப்படாதவன் அப்படின்னு பாட்டி திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிமா அப்படின்னு பிராக்கோலிய பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்க நிஷு பாக்குறா. பாட்டி நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு. எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கு, மெடிக்கல் செலவெல்லாம் ஈஸியா ஃபில் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம நல்ல தலைக்கு மேல ஒரு பெரிய வீடு இருக்கு. இதுக்கும் மேல எனக்கு என்ன வேணும், நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நிஷு இப்ப நீ தான் புது உலகத்துக்கு போயிட்டு இருக்க, அதனால என்ன பண்ற, ஜாலியா கிளம்பி உலகத்தை சுத்தி பாரு. உன் அம்மா கிட்ட நீ சொன்னியாமே சுவிட்சர்லாந்துக்குலாம் போவேன் அம்மா இந்த நியூ இயர்க்கு, பக்கத்துல இருக்க பனிமலைக்கே போலாம் அப்படின்னு சொன்னியாமே, அதெல்லாம் வேணாம், நீ ஜாலியா போயிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அதெல்லாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் பாட்டி, ஸ்விஸ்னா போறதுக்கே 25 hours ஆகும் அப்படின்னு நிஷு சொல்லிட்டு இருக்கா. பார்த்து செலக்ட் பண்ணணும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல வந்து பார்த்து பிக் பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்ல லின்யூ சொன்னா அதே வார்த்தையே பாட்டி சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஆளாளுக்கு இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு லின்யூவை மறுபடியும் ஞாபகம் வச்சுட்டே இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நிஷு யோசிக்க ஆரம்பிக்கிறா. எங்க லின்யூவோட பேரண்ட்ஸ் எல்லாம் சுவிட்சர்லாந்துல இருப்பாங்க போல, அவங்க நம்ம அம்மா கால் பண்றாங்க லின்யூக்கு. என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்லம்மா இன்னைக்கு வந்து என்னால யோசிக்கவே முடியல, ஒரு மாதிரி வந்துட்டு மூடே குழப்பமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னடா இப்பெல்லாம் நீ சொல்லவே மாட்ட, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நான் கூட இந்த தடவை சுவிட்சர்லாந்துல இங்க இருக்க போறதுல நியூ இருக்கு, சைனா வரலான் இருக்கேன்னு சொல்ல பயங்கரமா லின்யூ ஹாப்பி ஆயிடுறான். மணி வரவே இல்ல ரொம்ப வருஷமா, இப்பதான் வரலான்னு சொல்லிருக்க, பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா நீ இந்த பக்கம் வரவே இல்லைன்னு சொல்ல இப்பயும் நான் ஷாங்காய்க்கெல்லாம் வரமாட்டேன், அதனால அவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பக்கத்துல வந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. லின்யூ உடனே ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிஷுவோட பாட்டி சமையல் பண்றதுக்கு திங்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறாங்க. நிஷு அடுப்பெல்லாம் ஏத்திட்டு இருக்கா. தாத்தா வந்துடுறாரு. என் பேத்தி வராளின்னு பார்த்து அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அடுத்து ஃபேமிலியா வந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் அடிச்சுட்டே சாப்பிடுறத பாக்கிறதுக்கு நிஷுக்கு செம்ம ஃபன்னா இருக்கு. அம்மா இப்ப கூட நிறைய கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காலாம். எப்பவுமே உங்க அம்மா பக்காவா இருப்பா, அவள மாதிரி ஒரு லேடி கிடைக்கவே மாட்டா, என் பையனுக்கு தான் அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டி திட்டிட்டு இருக்காங்க. நிஷு சிரிக்க ஆரம்பிக்கிறா. நிஷு பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு கிளம்புறா. இப்ப பாட்டி தாத்தா அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இவளுக்கு அதுக்கும் மேல நிறைய கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாங்க. நிஷு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா, நல்லா பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவள அங்க இருந்து அனுப்புறாங்க. நிஷு மறுபடியும் வீட்டுக்கு வரா. நாளைக்கு நான் ஆபீஸ் போகணும், மறுபடியும் லின்யூவை பார்க்கணும், என்ன பண்ண போறேன், எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலை ஆகுது. நிஷு ஆபீஸ்க்குள்ள வரா. அவ ஃப்ரெண்டு வேகமா வாடி அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த பனி எல்லாம் தள்ளுறதுக்கு பயங்கரமா இங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆளுங்க வராங்க. ஃபுல்லா பிளான்ட் ஃபுல்லா பனி மூடிருச்சு. ஆளுங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கை பத்தாது, நம்மளும் போய் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு இவங்களை கூட்டிட்டு கிளம்புறாங்க. நிஷு லின்யூவோட ஆபீஸ்ல எட்டி பாக்குறா. லின்யூ ஒன்னும் வரலையான்னு யோசிச்சுட்டே நேரா பிளான்ட்டுக்கு போறா. பார்த்தாங்க அதுக்கு முன்னாடியே லின்யூ அப்புறம் அந்த மேனேஜர் இருப்பார்ல அவர்லாம் போயிட்டு பனியை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிஷுவும் லின்யூவை பாக்குறா, லின்யூவும் நிஷுவை பாக்குறான். ரெண்டு பேரும் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு இருந்துட்டு இருக்கா. நிஷு கம்ப்ளீட்டா லின்யூவை பாக்குறதே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. போயிட்டு அவ பாட்டுக்கு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ ஃப்ரெண்டு கூட போய் விழற மாதிரி போயிடுறா. லின்யூ அவ கையை பிடிச்சு தூக்கி நிறுத்திட்டு இருக்கான். அவள இங்க மட்டும் கிளீன் பண்ணுங்க, ரொம்ப ஹைட்டா போகாதீங்க, ரொம்ப டாலஸ்டா இருக்க இடத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்க, மத்த இடத்துக்குலாம் போக மாட்டியா அப்படின்னு மேனேஜர் கேக்குறாரு. லின்யூக்கே கொஞ்சம் அசிங்கமாயிடுது. நிஷு பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கோம் போல அப்படின்னு அங்க இருந்து நேரா கிளம்பிடுறான். எல்லாரும் ஆபீஸ்க்கு போறாங்க. ஒரு மீட்டிங் ஒண்ணு இருக்கு. இந்த தடவை நம்ம ஆபீஸ்ல கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக அதே அளவு மணி அலாட் பண்ண போறோமா இந்த தடவை, ஏன்னா அந்த அளவுக்கு லாபம் இல்ல, அதே அளவு அலாட் பண்ணுமா அப்படின்னு கேட்க லின்யூ பாக்குறான். ஆமா அதே அளவு அலாட் பண்ணும், அது மட்டும் இல்லாம நார்மலா பொருளா கிஃப்ட் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்சென்டிவ் கொடுக்கலாம், இல்லனா வந்துட்டு பெய்டு லீவ் கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணாலும் ஸ்டாஃப்லாம் ஹாப்பி ஆவாங்கன்னு சொல்ல உடனே நிஷு லின்யூவை பார்த்துட்டு இருக்கா. இந்த ஐடியா என்கிட்ட இருந்து கிடைச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு. மீட்டிங் முடியுது. லின்யூ கிளம்புறா. நிஷு தலையை குனிஞ்சுக்கிறா. லின்யூ சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். நிஷுவும் ஃப்ரெண்டும் வெளியே வந்துடுறாங்க. அவ ஃப்ரெண்டு கேக்குறா, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், லின்யூவை நீ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றீங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சாடி கல்யாணத்துக்கு போனதுல, என்ன ஆச்சுன்னு கேட்க நிஷு அதை சொல்லாமலே எப்படியோ பதில டபாய்ச்சி விட்டுறா. போன் வேற அவளுக்கு வருது. லின்யூவோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருப்பான்ல, அவன் தான் போன் பண்ணிட்டு நான் லின்யூக்கு போன் பண்ணேன், என் போனை கட் பண்ணிட்டான், அதனால அவனை பத்தி உன்ட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுக்க போறேன், வா அப்படின்னு கூப்பிடுறான். ரெண்டு பேரும் சாப்பிடலாம், நீ தான் எனக்கு ட்ரீட் வாங்கி தரணும் அப்படின்னு. நிஷுவும் போறா. அவன்கிட்ட போயிட்டு கதையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த லின்யூ இருக்கான்ல, உன் கூட சேர்ந்து நாங்கெல்லாம் ஒன்னா போய் சாப்பிட்டோமே, அது எல்லாமே அவன் அரேஞ்ச் பண்ணது, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக, அதனால தான் எங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஹாஸ்பிட்டலே இருந்தான்னு அவர் எல்லாத்தையும் போட்டு கொடுக்க, இது நீங்க போட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நிஷு சொல்லிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கே உனக்கு கூப்பிடல தெரியுமா அந்த பொண்ணு, இவனாதான் உனக்கு கூட்டு வந்தான், எனக்கே ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஷு நான் உனக்கு கேட்கவா, லின்யூக்கே நீ ஓகே சொல்லவே இல்ல அப்படின்னா நீ எந்த மாதிரி பையனை எதிர்பார்க்கறன்னு சத்தியமா எனக்கு தெரியல, லின்யூ கிட்ட இல்லாதது இது உலகத்துல வர யார்கிட்டயுமே இல்ல, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டான பையன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. நிஷு சிரிக்க
யோசிக்க ஆரம்பிக்கிறா. இல்ல பிடிக்கலன்னு சொல்லல, பத்தலன்னு சொல்லல, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அவ யோசிக்கிறா. நான் லினியூவை உன்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வர சொல்லிட்டேன் டாக்டர் சொல்லும் போதே நீஷு அதெல்லாம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சும்மா எல்லாம் தான் கோத்து விடுறதுக்கு தான். அது மட்டும் இல்லாம நீ மட்டும் லினியூக்கு ஓகே சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்க, எங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க கூட படிச்ச ஒரு லேடி டாக்டரும் உன்னை பார்த்து பயங்கரமா வயிறறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லினியூ அங்க வந்துடுறான். கொஞ்சம் வாய மூடு அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீங்க பில்ல பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாக்டர் கிளம்பிடுறான். இங்க லினியூ வந்து உட்காந்ததும் அவனுக்கு ஜூஸ் வருது. நீஷுவும் நம்ம டாக்டரும் சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து லினியூ சீரியஸா சாப்பிட ஆரம்பிக்கிறான். நான் வேணா வேற ஆர்டர் பண்ணவா அப்படின்னு நீஷு கேக்குறா. இல்ல இது போதும்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இப்பயாவது என்கிட்ட பேசுனியே, இதுவரை நீ என்கிட்ட எதுவுமே பேசல அப்படின்னு பில் கொண்டு வர சொல்றான். நீஷு வேகமா பே பண்றதுக்கு போறா. என்னோட ட்ரீட் அப்படின்னு. லினியூ அவன் பே பண்ணிட்டு, முன்னாடி உன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் வம்பளுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை பே பண்ண சொன்னேன். அதான் இப்ப நான் என் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, இனிமேல நீ ஒரு செகண்ட் கூட பே பண்ண வேண்டாம் அப்படின்னு லினியூ அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். நீஷு கூடவே போயிட்டு இருக்கா. உன்னை பாக்குறதுக்கு அவன் எனக்கு வரானே தெரியாது, அவன் சொன்னதெல்லாம் நீ மனசுல இருந்து அழிச்சிரு, அவன் சொல்றது எல்லாமே போயின்னு சொல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அந்த பொண்ணை நான் இன்வைட்டே பண்ணலையாமே அப்படின்னு நீஷு சொல்றா. அது உண்மைதான், உன்கிட்ட பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணணும்னு நான் போய் சொன்னேன் அப்படின்னு லினியூ சொல்றான். கொஞ்சமாவது அசிங்கப்படுவீங்கன்னு பார்த்தேன், ஏதோ பெருமையா பேட்ச் மாதிரி குத்திக்கிறீங்க அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. எப்பவுமே எனக்கு கொஞ்சம் டைரக்டா இருந்துதான் பழக்கம், ஆனா நீ கேட்டதுக்கு அப்புறம் லைட்டா அவமானமா இருக்கு அப்படின்னு லினியூ சொல்லிட்டு இருக்கான். உங்களை நான் கொஞ்சம் முன்னாடியே பாத்துருக்கலாம், லேட்டா பாத்துட்டேன் அப்படின்னு நீஷு டக்குன்னு மனசுல நினைக்கிறேன்னு வாயை விட்டு சொல்லிடுறா. லினியூவே ஷாக் ஆயிட்டு நின்னுடுறான். இல்ல இது வந்து அப்படின்னு நீஷு ஆரம்பிக்க, ஒண்ணும் இல்ல பரவாயில்ல வா போலாம் அப்படின்னு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். நீஷுவை பாத்துட்டே லினியூ, நான் 2 நாளா நல்லாவே யோசிச்சு பாத்துட்டே இருந்தேன், நாளைக்கு வந்து உங்ககிட்ட என் காதல சொல்லியே இருக்க கூடாது, ப்ரிப்பேரே ஆகாத உங்ககிட்ட தப்பி தவறி அதை சொல்லிட்டேன், சோ அதெல்லாம் நீ கம்ப்ளீட்டா மறந்துரு, இதுக்கு மேல நான் அவாய்ட் பண்ண வேண்டாம், நம்ம நார்மலா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லினியூ சொல்ல, சாரி அப்படின்னு வேற அவன் சொல்லிட்டே இருக்கான். நீஷு யோசிக்கிறா, ஷுவாங்குக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு நான் அனுப்பின மெசேஜ் மாதிரியே லினியூ பேசுறது இருக்கு, நான் எப்படி அப்ப ஃபீல் பண்ணணும் அதே மாதிரியே லினியூ அப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க கூடாது, எக்காரணத்துக்கு ஒன்னும் இதுக்காக நீங்க சாரி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்லிடுறா. சரி நான் சாரி கேட்கவே இல்ல, ஆனா நீ வந்துட்டு என்ன அவாய்ட் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டல, அதை பாக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், நான் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு நீஷு சொல்லிடுறா. இதுக்கும் மேல நான் அவாய்ட் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லினியூ கேக்குறான். பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நைட் ஷிஃப்ட் ஒரு வேலை இருக்கு, அதை பார்க்க போலாமா அப்படின்னு லினியூ நீஷுவை கூட்டு போயிடுறான். ஓகேன்னு சொன்னது ஒரு குத்தமா அப்படின்னு நீஷுவும் கூட போயிட்டு இருக்கா. உள்ள போயிட்டு, நீ வந்துட்டு எனக்கு இப்ப பிசினஸ் பார்ட்னர்ல, அதனால ஒரு பார்ட்னர் கிட்ட அந்த அட்வைஸை கேட்கறேன்னு சொல்ல, பார்ட்னரா அதெல்லாம் இப்ப வேண்டாம், நான் இங்க வேலை பாக்குற ஒரு எம்ப்ளாயியாவே இருக்கேன், அப்படியே என்கிட்ட கேளுங்க அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. இங்க இவ்வளோ பெரிய பிளான்ட் இருக்குல்ல, இங்க இருந்து இந்த இடம் வரைய ஃபுல்லா எம்டியா இருக்கு, இதை என்ன பண்றது நீங்க யாருக்கும் ஒரு ஐடியாவே இல்ல, அதான் கேட்க வந்தேன்னு சொல்ல, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், இடம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆனா இவ்ளோ பெரிய பிளான்ட் இருக்குல்ல, கிரீனே இல்ல, ஃபுல்லா கான்கிரீட் காடு மாதிரி இருக்கு, இந்த இடத்துல சூப்பரா ஒரு கிரீன் தோட்டத்தை போட்டா என்ன, அதே மாதிரி வரவங்க எல்லாம் அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், நல்ல சுவாசிக்கிறதுக்கு ஒரு ஆக்சிஜனோட காத்து, இது எப்படி நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீஷு கேக்குறா. சூப்பர் ஐடியா, நாளைக்கு வந்து நான் ஆளுங்களை ஏற்பாடு பண்றேன், அவங்க கூட மீட்டிங் போட்டு இதுல அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணலாங்கிறத நீ பாத்துக்கோ அப்படின்னு லினியூ சொல்லிடுறான். நீஷு அடுத்த நாள் கிளம்பி மீட்டிங் போறா. அங்க ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. அந்த இடத்த பவர் பிளான்ட்ட பாத்துக்கிறதுக்கு சில இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க வந்து சில கேள்வி எல்லாம் டெக்னிக்கலா கேக்குறாங்க. நீஷுக்கு பதிலே சொல்ல தெரியல. என்னடா அது இப்படி எல்லாம் கேக்குறாங்களே அப்படின்னு வேகமா கிளம்பி வந்து நெட்டெல்லாம் தேடி புரட்டி எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டு வந்து பாத்துட்டு, என்னடி இது என்னென்னவோ இருக்குன்னு சொல்ல, நீஷு பாக்குறா. நான் எனக்கு மட்டும் தான் அறிவிலையோ நினைச்சேன், உனக்கும் சத்தியமா தெரியல தானடி, இது என்னன்னே புரியல, ஆனா அதெல்லாம் கத்துக்க வேண்டியதா இருக்கு, தோட்டம் போறதுனா தோட்டக்காரங்க கூட பேசணும்னு நினைச்சிட்டேன், ஆனா இன்ஜினியர் கூட மெக்கானிக் கூட அப்படின்னு எக்கச்சக்க ஆளுங்க கூட பேச வேண்டியதா இருக்கு, என்ன பண்ண போறனோ எனக்கே தெரியல அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவங்க ஸ்டாஃப் எல்லாம் ஒருத்தர் வராரு. புது கேண்டீன் ஆளுங்களை மாத்த போறோம்னு லினியூ சொன்னார்ல, இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒருத்தங்க போய் சாப்பிட்டு பார்த்து 3 கான்ட்ராக்டர்ஸ் வந்திருக்காங்களா, அதுல யாருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுமா. நம்மள யாரு இந்த டேஸ்ட் டெஸ்டிங்க்கு செலக்ட் ஆக போறதுன்னு பாக்கலாமா. நான் டிஃபரெண்ட் நேம்ஸ் எடுத்திருக்கேன், யாரு இதுல செலக்ட் ஆக போறாங்களோ அவங்க பேர் மட்டும் ஃபுடின்னு சொல்லிட்டு வரும், பேர் யாருக்கு சீட்டு வருதோ அவங்க தான் வந்து இதை செலக்ட் பண்ண போறாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். லினியூவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். நான் கடைசியா எடுக்கிறேன், மத்தவங்க எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாருக்குமே கரெக்டா வரல, தப்பா ஆளுக்கு ஒரு பேர் எடுக்கும்போது வேற பேர் வந்திருக்கு. லினியூ நீஷு 2 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. சரி 2 பேரும் ஒண்ணா எடுக்கலாம், யாரு செலக்ட் ஆகுறான்னு பாக்கலாம் அப்படின்னு லினியூ சொல்லிடுறான். நீஷு எடுக்கிறா, அவ ஷீட்டை ஓபன் பண்றா. ஃப்ரெண்டும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. லினியூ பாக்குறான். அப்ப நான் தோத்துட்டேன் போல, அப்ப இந்த தடவை வின்னர் நீஷு தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அத்தோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.